ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணி இங்கே 12:30 மதியானம். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லான்னு பிளான் போட்டு ஃபஸ்ட்டு வாட்ச்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஷாப்பு ஃபீனிக்ஸு சரௌண்டிங் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை புக் பண்ணேன். ஸோ காரை புக் பண்ணேன், கார் வந்துருச்சு. நீங்கள் பார்க்கலாம் இந்த கார் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா, இது ஒரு அட்டானமஸ் டிரைவிங் கார். ரீசெண்டாக நம்ம ஊரில் ரொம்ப வைரல் ஆச்சு. ரீசன் வந்து நம்மளோட தமிழ்நாடோட சிஎம் இந்த காரில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதை பற்றின வீடியோவை நம்மக்கிட்ட பகிர்ந்திருந்தார். டிரைவர் சீட்டில் யாருமே இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்டீரிங் வீல் தானாக திரும்புது. இதை பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. அர்னால்டோட டோட்டல் ரீகால் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரோபோ டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு காரை காட்டியிருப்பாங்க. இதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்க்கலாம், இந்த காரை பொறுமையாக முன்னாடி இருக்கிற காருக்கு வழி விட்டு திரும்பி போகிறத. இது என்னோடய வீட்டிலேருந்து எடுத்த வியூவு. ஸோ இந்த காரை ரைட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் அதோடைய ஆப்பு. ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸு, ஆப்பிள் ஃபோன்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கிரெடிட் கார்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஊரில் காரில் ரைடு போகிறதுக்கு. வேமோ ஆப்பை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ வேமோ ஆப்பை வந்து நான் என்னுடைய ஆப்பிள் ஃபோனில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த வேமோ ஒன் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு கவரேஜ் மேப், இது வந்து ஃபீனிக்ஸ் சிட்டி, ஃபீனிக்ஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோ 2 லொக்கேஷனில் தான் வந்து இது இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது ஃபீனிக்ஸோடைய மேப்பு. ஸோ ஃபீனிக்ஸில் எந்தெந்த இடம்லாம் வந்து கவர் பண்ணுது அப்படின்றத வந்து இந்த மேப் ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுது. ஸோ அதை விட்டால் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரைடர்ஸ் என்னென்ன பண்ணணும், அடுத்து இந்த ஆப்பில் என்ன இருக்குன்னா, எத்தனை பேர் இந்த காரில் ரைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் காரோட டோர் எப்படி அன்லாக் பண்ணுறது, மியூசிக் செட்டிங்கு, அந்த பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணணும். நான் என்னோடய ஆப்பிள் பே டீட்டெயில் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸு. ஸோ அது போய் பார்க்குறேன். ஸோ ரைடிங் டிப்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது காரில், வேறு என்னென்ன பண்ணலாம் இதில் காரில், ஸோ வெளியில் இறங்குனா என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் மியூசிக்கு. ஸோ இசை இல்லாத இடமே கிடையாது, கார்லேயும் இருக்குது. காரில் சில ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஸ்டேஷனை வந்து ஆட் பண்ணி பார்ப்போம், காரில் ஏறினோடனே ப்ளே ஆகுதான்னு. நான் ஒன்று ஆட் பண்ணேன். ஸோ கிளிக் ஆச்சா இல்லையான்னு தெரில, பார்ப்போம். அடுத்து வந்து லேர்ன் அபவுட் வேமோ ஒன் செக்ஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இதில். ஸோ இது வந்து கூகுள் வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போச்சு. யூஸ்வலாக வந்து எல்லா ஆப்பும் பார்த்தீங்கன்னா அவனோட ஓன் வெப்சைட் ஒன்று வச்சுருப்பான். இது ஏன்டா கூகுளுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தா, இதோட பேரண்ட் கம்பெனி வந்து ஆல்ஃபபெட் இன்கார்பரேட்டட், அதோட சிஇஓ வந்து சுந்தர் பிச்சை. ஸோ அது எல்லாமே வந்து கூகுள் கீழே வர்றதுனால உங்களுக்கு வந்து கூகுள் வெப்சைட்டுக்கே போகுது. அடுத்து வந்து வேமோ ரைடர் ரூல்ஸ். ஸோ 18 இயர்ஸ் இருக்கணும் தனியாக ரைட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் கூப்பிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்டி லிமிட் 4 பேர் தான் வந்து உட்கார முடியும். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் சீட்டில் யாரும் மடியில் உட்காரக்கூடாது. சீட் பெல்ட் போடணுமா போட வேணாமா, அதுக்கப்புறம் வந்து சேஃப்டிக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்ருக்கேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வாட்ச்ன்றது நான் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு. ஸோ அது மேப்பு ரூட்டு காட்டுது, எப்போ வந்து பிக்கப்புக்கு வரும், இப்போ கரண்ட் ரேட் எவ்வளோ அப்படின்றது காட்டுது, 13.73 இப்போதைய ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து எந்த மூலயமா பே பண்ண போகிறேன் அப்படின்றது எல்லாத்தையும் காட்டுச்சு. அப்புறம் வந்து நீங்கள் என்ன பார்க்கலான்னா பிக்கப் பாயிண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கார் வந்து நீங்கள் கூப்பிட்ற இல்லை இருக்கிற எல்லா இடத்துக்கும் வர முடியாது இந்த காரால். அது வந்து லேர்ன் பண்ணியிருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் வரும். ஸோ இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களால் அதுக்குள்ளால் கேட்டுக்குள்ளெல்லாம் வர முடியாது. ஸோ அதுக்கு சில பிக்கப் பாயிண்ட் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது என்னோடய சரௌண்டிங் ஏரியாவில். 4 ஸ்பாட் காட்டுது. எல்லாமே 1 மினிட் வாக்கு தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் வரும். ஸோ நான் ஸ்பாட் 1 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்குறேன் நான் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த ஸ்பாட் 1 செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கன்ஃபார்ம் பிக்கப் கொடுப்பேன். சில நேரம் வந்து ரேட்டில் வந்து சில சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம், லைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான்.
ஸோ நான் ரிக்வெஸ்ட் கார் கொடுக்க போகிறேன். 21 நிமிஷம் காட்டுது. எனக்கு ட்ராப் ஆஃப் பண்ண என்ன டைம் அப்படின்றதும் காட்டுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 13.74. ஸோ ரிக்வெஸ்டிங் கார் கொடுத்துட்டேன். ஒரு $25 வந்து செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி எடுத்துக்கிச்சு. ஸோ 18 மினிட்ஸ் காட்டுது. 18 மினிட்ஸ் வெயிட் டைம்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி முடிஞ்சால் என்னால் கார் சீக்கிரம் கிடச்சிதுன்னா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரோட டாப்பில் வந்து உங்களோட நேமை டிஸ்ப்ளே பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து கும்பலான ஒரு இடத்துல இருக்கிறீங்க, மல்டிபிள் கார்ஸ் இருக்குது அப்படின்னும் போது உங்களோட நேமை வந்து கார் இங்கே குனிஞ்சு நம்பர் பிளேட்டை பார்க்க தேவையில்ல, என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னோடய நேமை கொடுத்துருக்கேன், எல்லோ கலர் ஃபாண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கலரில் வந்து காரோட டாப்பில் வந்து டிஸ்ப்ளே ஆகும் என்கிட்ட வந்த உடனே. ஸோ 17 நிமிஷத்தில் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. காரோடைய நம்பர் காட்டிடுச்சு, என்ன நம்பர்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வேலையில் நான் என்ன பண்ணேன்னா, இன்னொன்று ஊபரில் போயிட்டு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத கம்பேர் பண்ணேன். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஊபருக்கு. இதுக்கு ரொம்ப நான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில், இந்த ஃபர்ஸ்ட் வாட்சோடைய டிஸ்டன்ஸு அப்படின்றதுனால கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரென்ஸு. பட் நான் இந்த காரை ரைட் பண்ணனாலும் இந்த ஆப் ரொம்ப நாளாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்துருக்கேன். இது வந்து என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் நான். ஏன்னா வந்து இந்த ட்ரையல்ஸ் போகும்போது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆள் இல்லாமல் கார் போகிறது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஊபரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, 0.20 சென்ட்ஸ் கிட்ட. மறுபடியும் நான் வேமோ ஆப்புக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4 மினிட்ஸ் காட்டுது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்குறேன். ஸோ சேட்டலைட் வியூ ஒன்று இருந்தது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் ஆக்சுவலாக எங்கே இருக்குது, எப்படி ட்ராவல் பண்ணி எந்த ரூட்டில் வந்துட்டுருக்கு அப்படின்ற சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு இந்த மேப்லேயே டைரெக்டாக பார்க்கலாம். இந்த சேட்டலைட் வியூவு அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போதைக்கு வந்து கார் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கார் வந்து பிக்கப் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லுது. 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ காரில் போர்ட் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ கார் ஸ்டார்ட் ஆகுது. வெளியே கார் என்னோடய கம்யூனிட்டி லேன்லேருந்து வெளியே வருது. நீங்கள் பார்க்கலாம், ஸ்டாப் சைன் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நின்றே ஆகணும் இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த ஊரில் எல்லாருமே ஒரு ஆட்டோமேட்டிக் மோடில் தான் வண்டி ஓட்டிகிட்ருப்பாங்க. சிக்னலை பார்த்து தான் ஓட்டுவான், இந்த மாதிரி சைன்ஸை பார்த்து தான் ஓட்டுவான். ஸோ நீங்கள் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் யோசித்து தான் இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. லேனு ரொம்ப முக்கியம் இந்த காருக்கு. அது ஏன் அப்படின்றது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. பார்க்கலாம், கார் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இன்னொரு சில முக்கியமான விஷயங்க இந்த மாதிரி இடத்துக்கு பாருங்கள், ரைட் சைடில் ஒருத்தவன் காருக்குள்ளே ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஊரில் மட்டும்தான் நடக்கும். அவனுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக் கார், இது அட்டானமஸ் கார் அப்படின்றது. அதனால் நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு சும்மா ஜம்ப் பண்ணுறான். இந்த மாதிரி வித்தியாசமான ஆளுங்களாம் இருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார் ரைட் எப்படி திரும்புதுன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து டெஸ்லாவில் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து டெஸ்லா ஓட்டும் போதும் சில பார்த்துருக்கேன். அந்த ஆட்டோமேட்டிக் மோடில் வந்து லைட்டாக ஜெர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது மட்டும் டேர்னிங்கில். ஏன்னா வந்து டேர்னிங் அப்போது வந்து உங்களுக்கு அந்த லைன்ஸு, அந்த லைன்லாம் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேப் ஒன்று காட்டுது, பக்கத்தில் சரௌண்டிங்ஸில் இருக்கிற கார்ஸ் என்னென்ன எங்கெங்கே வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணி இந்த லேனில் கார் வரலன்னு சொல்லிட்டு கரெக்டாக ரைட்டில் திரும்புது. அந்த கார் வந்து பக்கத்து லேனில் வருது அப்படின்றதுனால இந்த கார் லேன் எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக திரும்புது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதெல்லாம். அடுத்து நம்மளோட முக்கியமான விஷயம், எதிர்க்கமோ இல்லையோ காருக்குள்ளே இசை இல்லாமல் இருக்க மாட்டோம். ஸோ காரில் இசையை தான் தேடிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா ஆம்பியன்ஸ் வைப் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஓடிட்டு இருந்தது. ஸோ நான் சூஸ் பண்ண அந்த ஃபேவரைட் ஜானர் அது வந்து ப்ளே ஆகலை. ஸோ நான் அதுதான் சர்ச் பண்ணி ப்ளே பண்ணிட்டுருக்கேன். இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து அரிசோனாவை பொறுத்த வரைக்கும் ஏசி இல்லைன்னா வந்து காரில் உட்காரவே முடியாது. ஸோ ஏசியை வந்து நம்ம செட் பண்ணோம் கண்டிப்பாக இந்த காருக்குள்ளே. ஸோ காரில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு கேமரா இருக்குது, முன்னாடி வந்து ஒரு கேமரா இருக்குது மேலே. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதை வந்து கண்டிப்பாக அவன் வாட்ச் பண்ணிட்டுருக்கான்.
வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவான். எதனாவது வந்து சீட் பெல்ட் போடல அந்த மாதிரி எதுனான்னா கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு அங்கேருந்து வரும். ஸோ இன்னும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட். ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 38ல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரோடோட ஸ்பீட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 40. ஸோ நீங்கள் பார்க்கலாம், சும்மா ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனை. ஸோ 40 ஸ்பீட் லிமிட்டு. ஸோ 39 40க்குள்ளே தான் வந்து இது கம்பல்சரி போகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இந்த காலகட்டத்தில் எல்லாரும் வந்து நார்மல் ரோட்ஸே வந்து ரேஸ் ட்ராக் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்து டெஃபினட்டாக ஆக்சிடெண்ட்ஸ்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி தான் முக்கியமான விஷயம் அரிசோனாவை பொறுத்த வரைக்கும் ஏசியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அரிசோனாவில் வந்து அசால்ட்டாக 100. ஸோ ரீசெண்டான ரெக்கார்டு என்னென்னா அரிசோனாவில் தொடர்ந்து 100 நாள் 100 டிகிரியை தாண்டி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்டு அரிசோனாவுக்கு. ஸோ ஏசி வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரி இந்த ஊரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரோடைய ஸ்டீரிங் வீலில் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ப்ளீஸ் கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. காரோட மேக்கு பார்த்தீங்க ஜாகுவார் தான். டாடா கம்பெனியோட ஜாகுவார் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெய்மோ கார்ஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஸ்காட்ஸ்டேலில் முன்னாடி இருக்கும்போது அந்த ஏரியாலலாம் வந்து இந்த கார் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய டெஸ்டிங் அந்த பக்கம் அமுச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோல் மேப்பையே வந்து ரொம்ப ப்ராட் பண்ணியிருக்காங்க. நிறைய கவரேஜ் இருக்குது. அந்த மேப்குள்ளே இருக்கிற எல்லா இடத்துக்கும் இப்போ வந்து போகும். மேப் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தது முன்னாடி நான் பார்த்தும்போது. ஸோ இங்கே பார்க்கலாம் கார் வந்து சிக்னலுக்காக நல்லா வெயிட் பண்ணுறது. ஓகே, காரு லெஃப்டில் திரும்ப போகுது. சிக்னல் க்ரீன் போட்டாங்க இந்த பக்கம் லெஃப்ட்டுக்கு. இங்கே பார்க்கலாம் ஸ்மூத்தாக திரும்புது. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது ஸோஃபார். நம்ம வந்து இப்போ வந்து 45 மைல்ஸ் ஸ்பீடு ரோட்டில் வந்து வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம். இங்கே பார்க்கலாம் ரைட் சைடில் 45 மைல்ஸ் ரோடு போயிடுச்சு இந்த சைன் போர்டு. ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தா இந்த டேஷ்போர்டு அந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா பின்னாடி உட்காரவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தா பின்னாடியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன் இருக்குது பின்னாடியும். இந்த டேஷ்போர்டில் நம்ம இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்ம எனிவேஸ் ஓட்ட போகிறதில்ல, என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா உங்களுடைய ஸ்பீடு எவ்வளோ வேகத்தில் அது போகுது அப்படின்றது. இந்த ஸ்பீடு பக்கத்துலேயே இருக்கிற அந்த லெஃப்ட் சைடில் 45 பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது க்ரூஸ் ஐக்கான். ஸோ க்ரூஸ் ஐக்கான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கார்ஸில் இப்போ வந்து வந்துருச்சு. அதுதான் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிருக்கு க்ரூஸு. டீன்றது என்னென்னா ட்ரைவ் மோடு. ட்ரைவ் இந்த ஆட்டோமேட்டிக் கார்ஸ்லாம் வர்ற இந்த ட்ரைவுன்ற கியர் அதுதான் வந்து டீ. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் சார்ஜு, ரைட் சைடில் பவர் அப்படின்றது இருக்குது. ஸோ இது எலக்ட்ரிக் காருன்றதுனால நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த சார்ஜுன்றது எவ்ரி டைம் பிரேக் அழுத்தும் போது பார்த்திங்கன்னா சார்ஜில் வந்து க்ரீன் கலரில் வந்து எரியிறது. அதுக்கப்புறம் வந்து ஆக்சலரேட்டர் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பவர் வந்து ட்ரெயின் ஆகுது, பவர் வந்து எடுக்குது அப்படின்றத வந்து காட்டுது. ஸோ ஹைப்ரிட் காரில் இருக்கிற அதே மாதிரி ஃபங்க்ஷன் தான், அதே மாதிரி சிமிலர் செட்டப் தான் இது. நம்ம ரெஸ்டாரண்ட்டு கிட்ட வந்துட்டோம். இன்னும் 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்தில் ரெஸ்டாரண்ட் போய் சேர்ந்துருவோம். ரெஸ்டாரண்ட் வந்து ரைட் சைடில் இருக்கிறதுனால கார் வந்து ரைட் இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோவாக அப்படியே ரைட் சைடு மூவ் ஆகுது. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஃபீச்சர் இதில் வந்து நான் வந்து சொல்லணும். லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஸ்டீரிங் வீல் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா லேன் அசிஸ்ட் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ லேன் அசிஸ்ட் வந்து ரீசெண்டாக வர நிறைய மாடர்ன் கார்ஸ்லேயே இப்போலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன பண்ணுன்னா நீங்கள் ஸ்டீரிங் வீலை சம்டைம்ஸ் தூக்கம் வரும்போது அப்படியே ஓரமாக இழுத்துட்டு போகுது அப்படின்னா மறுபடியும் உங்களை லேனுக்கு எடுத்துகிட்டு வந்து இது விடும். ஓகே, நம்ம இறங்க போகிற இடம் வந்தாச்சு. புல் த ஹேண்டில் ட்வைஸ் டு எக்ஸிட். ஸோ 2 வாட்டி ஹேண்டில்
இழுக்க சொல்லியிருக்கு. அப்போ தான் டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்துருச்சு. இன்னும் 1 மினிட்ல போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஃபைண்டிங் எ ஸ்பாட் டு புல் ஓவர். ஸோ பக்கத்தில் காலியாக இருக்கிற இடத்துல வந்து நிறுத்துறதுக்கு தேடுது. நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட் வாட்ச் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து நிறுத்தியிருக்கு. அந்த இடத்துல நிற்க போகுது. ஸோ பார்க்கிங் லேனுக்குள்ளெல்லாம் நிற்கல, அப்படியே ஓரமாக தான் வந்து இறக்கி விட்டுச்சு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருந்தது. தனியாக அதுவும் டிரைவர் சீட்டில் இல்லாமல் காரில் பேசஞ்சர் சீட்டில் ஃப்ரண்ட் சைடில் உட்காந்து போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, பத்திரமா என்னை இறக்கி விட்டதுக்கு ரொம்ப நன்றி. வேமோக்கு வீடியோ பார்த்த உங்களுக்கும் நன்றி.